காலையில் தொடர் போதனையாக பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாபெரும் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் போதனையாக நாம் பார்த்து வருகிறோம். நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் பல முறை வலியுறுத்தி சொல்லப்படுகிற காரியம், மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெறுங்கள். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து பல முறை திரும்ப திரும்ப இந்த ரட்சிப்பை குறித்து நாம் போதித்திருக்கிறோம். இவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி ரட்சிப்பை குறித்து வலியுறுத்தி பேசினோமோ, அதற்கு பிறகு வேதம் இன்னொரு காரியத்தை வலியுறுத்துகிறது. ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், எப்படி ஒரு சாதாரண மனுஷன் ரட்சிப்பை பெறுவது எவ்வளவு அவசியமோ, அதுபோல ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் தங்கள் மனதை புதுப்பிப்பது அவசியமாக இருக்கிறது. ஏன் நாம் மனதை புதுப்பிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாகும்படி, அவருடைய சாயலிலே நீங்கள் காணப்படும்படி. நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இனிப்புகளை வழங்குகிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அந்த பெற்றெடுத்தவர்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி, தான் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக ஒரு புதிய பதவி ஒன்று கிடைக்கிறது. உறவினர்கள் மத்தியில் ஒரே பேச்சு, நான் மாமாவாயிட்டேன், சித்தப்பாவாயிட்டேன், தாத்தாவாயிட்டேன் என்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். குழந்தை பிறப்பது ஒரு மகிழ்ச்சியானால் அந்த மகிழ்ச்சியோடு அது முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்வது மிகவும் அவசியமானது. குழந்தை பிறந்தவுடன் பலர் பலவிதமாய் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த குழந்தை யார மாதிரி இருக்கு? ஒருத்தர் சொல்றாரு, குழந்தை அப்படியே அம்மா மாதிரி இருக்கு. சில பேர் சொல்றாங்க, இல்லை இல்லை அப்பா மாதிரி இருக்குது, ப்ரெடிக்ட் பண்ண முடியல அது யார மாதிரி இருக்குன்னு. குழந்தை வளர்ந்து 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 45, 50, 55 வயசான உடனே சித்தப்பா முகத்தையே போட்டுனுக்குது. இப்போது சந்தேகம் இல்லாமல் சொல்கிறாங்க, முதல்ல சின்னதில் நீ ஒரு மாதிரி இருந்த, இப்போ பார்த்தா அப்படியே உன் தாத்தா மாதிரியே இருக்கடா நீ. அப்போ இந்த சாயல் வர்றதுக்கு சில காலங்கள் செல்லுகிறது. இட்ஸ் எ லைஃப் டைம் ப்ராசஸ். உருமாற்றம் என்பது சில மாதங்கள் அல்ல, சில காலங்கள் அல்ல. இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் நம்முடைய மனதை புதுப்பிப்பது அவசியமாக இருக்கிறது. வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான வளர்ச்சியோடு விடுகிறதல்ல. இந்த உலகத்தில் பிள்ளைகளை பெற்ற பிறகு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளையை கொண்டு போய் நாம் ஸ்கூலில் விடுறோம், பள்ளிக்கூடங்களில் விடுறோம். So that they can gain knowledge, அறிவை பெறும்படி, வருங்காலத்திலே சமுதாயத்திலே அவர்கள் நன்றாக வாழ்வதற்காக இந்த உலகத்திலே உலகத்தினுடைய கோட்பாடுகள், பிரின்சிபல் எப்படி இயங்குகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படிக்கும் காலகட்டங்களில் ஒரு காலம் வரும்பொழுது ஸ்பெஷலைஸ் செய்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவர்களை படிக்க வைக்கிறோம். பிறகு அவர்கள் எந்த அளவுக்கு அறிவை பெறுகிறார்களோ அது பொறுத்து அவருடைய எதிர்காலம் இந்த உலகத்திலே ஒரு செவையான நிலையிலே, ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். இப்படிதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஆர்மியில், சாஃப்ட்வேர் கம்பெனி என்றெல்லாம் உயர்ந்த நிலையில் வரும்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அறிவை இந்த பிள்ளைகள் பெறும் பொழுது குடும்பங்களிலே அவர்கள் இவ்வளவு காலம் இருந்ததை விட அவர்கள் பயின்று கற்றுக்கொண்ட விளைவினாலே அவர்கள் வாழ்க்கையினுடைய தரம் பலவிதத்தில் உயர்த்தப்படுகிறது.
இந்த மறுரூபம் என்று சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அறிவு, உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்திலே நன்றாக வாழ, உயர்ந்து இருக்க ஓரளவுக்கு உதவுகிறது. ஆனால் அதை விட மேன்மையான அறிவு, higher knowledge, which is spiritual knowledge, என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களோ, நீங்கள் ரட்சிப்பை பெற்று எப்படி ஒரு குழந்தை குடும்பத்தில் வருகிறது போல சபையிலே நீங்கள் வரும்பொழுது அதற்கு பிறகு அநேக காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆவியிலே நடந்து தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆவியிலே நடக்கிறவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. காரணம் என்ன? எப்படி நடப்பது? ஆவிக்கேற்றபடி நடப்பது என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறார்கள். ஆவிக்கேற்றபடி சிந்திப்பது என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன், தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனும் வல்லமையுமாய் இருக்கிறது. அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எண்ணங்களை களைந்து தேவனுடைய எண்ணங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதற்கேற்றபடி என் எண்ணங்களை மாற்றி நான் வேறு விதமாக யோசிக்கும் பொழுது கண்களால் காண்கிற காரியங்கள் அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் முடியாது, நடக்காது, இது சுகமாவதற்கான வாய்ப்பு இல்லை, இந்த குடும்பத்திலே நன்மை அடைவதற்கான எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை என்கிறதான பல சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை குறித்த அறிவு எனக்கு என்ன சொல்லுகிறது? நான் பலவீனமாய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று நான் என் எண்ணங்களை மாற்றி தேவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நான் யோசிக்கும் பொழுது நான் ஆவிக்குரியவனாக மாறுகிறேன். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள், பலவீனத்திலே பலன் கொள்கிறார்கள், இருளிலே வெளிச்சத்தை பார்க்கிறார்கள், குறைவிலே நிறைவை காண்கிறார்கள், எதிர்ப்பிலே ஜெயிக்கிறார்கள், சோர்ந்து போகிற நேரங்களிலே பலன் கொண்டு எழும்புகிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தோற்று போகிறவர்கள். இந்த அறிவை, கிறிஸ்துவின் வார்த்தை குறித்து அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் வெற்றி சிறந்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழும்படி தேவன் சொல்லுகிறார். உங்களுடைய மனம் தேவனுடைய வார்த்தையாலே புதுப்பிக்கும் பொழுது நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகி நீங்கள் முன்னேறி வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் முன்னேறணும். ஆவிக்குரிய வாழ்விலே பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிப்பை பெற்றேன், மறுபடியும் பிறந்தேன் என்றோடு நின்று விடாதபடி எதிர்ப்பின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, குறைவான நேரங்களிலே, தாட்சியான நேரங்களிலே, இருளான சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிந்தால் மதிலை தாண்டுவீர்கள், சேனைக்குள் பாய்வீர்கள். இருளா இருந்தாலும் அங்கே வெளிச்சத்தை காண்பீர்கள். வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் தளர்ந்து போகாதபடி அவர் நாமத்தினாலே சிலவற்றை அல்ல எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவர்களாய் பலன் கொண்டு எழும்புவீர்கள். முடியும். பக்கத்தால பா சிரிச்சு சொல்லுங்க, உங்களால் முடியும். இன்னொரு தடவை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படி மனம் புதிதாகும் பொழுது உங்க வாழ்க்கை ப்ரோக்ரஸ் ஆகிறது, வெற்றி உள்ளதாய் மாறுகிறது. எல்லாருமே முன்னேறணும், எல்லாருமே மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா மாறணும். இதே பாழடைஞ்ச வீட்டில் கஷ்டத்தில் துன்பத்தில் வாழ்ந்து தாத்தா காலத்திலிருந்து ஒரே வீட்டில், தாத்தா அந்த வீட்டில் வாழ்ந்தார், அப்பா வாழ்ந்தார், இப்போ பேரன் அந்த வீட்டை பிடிச்சிட்டான். இது எங்கள் பூர்வீக சொத்து, அது ஒன்று தான் எனக்கு இருக்குன்னு சொல்லி அதை பிடிச்சி அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு நான் சொல்கிறேன், அவர் வச்சு போன இந்த கால் கிரவுண்டை வச்சுட்டு நீ தலையை சொரிஞ்சிட்டு இருக்காத. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அநேக காரியங்கள் நீங்கள் செய்ய முடியும். இல்லை பாஸ்டர், எனக்கு எவனுமே ஒன்றுமே கொடுக்கலன்னா நீ தான் ரைட் கேண்டிடேட், சரியான ஆள் இங்கே வந்திருக்கிற. உங்கள் குடும்பத்தில் ஒரு திருப்பத்தை உன்னால் ஏற்படுத்த முடியும். நான் சொல்கிறேன், நீங்கள் மாற்ற முடியும். வருங்காலத்தில் உன் சந்ததி எழும்பும். நாள் ஒன்று வரும், உங்கள் பிள்ளைகள் எழும்பி சொல்வார்கள்,
நாங்கள் ஒன்றுமில்லாத நிலையில் எங்கள் தகப்பன் எங்களை படிக்க வைத்த அந்த நிலையிலே கொண்டு வந்து நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு முறையும் அவர் எண்ணங்கள் வித்தியாசமா இருந்தது, அவர் பேச்சு வித்தியாசமா இருந்தது. காரணம் என்றால் அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தபடினாலே. ஆமென். உலக ஜனங்க மாதிரியே யோசிக்க கூடாது. மட்டமான ஆளுங்களையே உட்கார்ந்துட்டு மட்டமான எண்ணத்தை வகுத்து கூடாது. நம்மளை விட கொஞ்சம் பெட்டராகிற ஆள் பக்கத்தில் போய் உட்காரணும். நான் சொன்னேன், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பிரின்சிபல். நம்மளை விட மட்டமான ஆள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்றது அவங்களுக்கே ஒன்றும் இல்லை, நமக்காக ரசம் கடிச்சிருக்குது. இது எப்படி இருக்குன்னா, பள்ளிக்கூடத்தில் கொண்டு போயிட்டு பசங்கள்லாம் ஃபெயில் மார்க் வாங்கிட்டு வரும்போது, ஏன்டா 2 சப்ஜெக்ட் ஃபெயில்னா எல்லாம் 4 சப்ஜெக்ட் ஃபெயில், நான் தான் 2ன்மா. அந்த மாதிரி இது. பாஸ் பண்ணலையா கேட்டால் மெதுவாக சொன்ன, இல்லை 6 பேர் பாஸ், அந்த 6ல் ஏன் நீ ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி சிந்திக்கிறது இல்லை, அப்படி மாற்றுறதில்ல. அதே புத்தி தான் வாழ்க்கையில். வேலைக்கு போன பிறகும் உயர்ந்த நிலையில் வரணுன்ற எண்ணமே கிடையாது. முன்னேறணும், ப்ராக்ரஸ் ஆகணும், ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். நம்ம சாற்றும் நீ மாதிரி இருக்கக்கூடாது. எவன் மேலே அதை ஒட்டி பிடிச்சினா அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. நிமிரணும், எழும்பி பிரகாசிக்கணும். நான் சொல்கிறேன், இந்த கர்த்தரை நம்பி வந்திருக்க நீங்கள் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். உங்களால் முடியும், உங்களால் மாற முடியும், உங்களால் மாற முடியும், உங்களால் மாற முடியும். உங்கள் குடும்பத்தை மாற்ற முடியும். நன்றாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். மாற்ற முடியும். That is what church is doing here. சபையா வெச்சி என்னதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தர் தான் செய்துட்டு இருக்காரு. What I am doing, I am renewing your mind. உங்கள் மனதை நான் புதுப்பிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். There is a connection between your heart and your mind. உங்கள் மனதுக்கும் இதயத்துக்கும் இருக்கிற தொடர்பை நான் காட்டப் போகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நான் உங்களுக்கு சொன்ன எப்படி இந்த குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு இந்த உலகத்திற்குரிய அறிவு முக்கியமாக இருக்குது. அறிவுள்ள பிள்ளையாக மாறும் பொழுது, காரியங்களை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி குடும்பங்களில் ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. இந்த குடும்பத்தினுடைய சூழலையே மாற்றிடுறான் அந்த பையனும் அந்த பொண்ணும். அதுக்காக தான் கொண்டு போய் ஸ்கூல் விடுறோம், டு கெயின் நாலேஜ். இப்போ பவுல் சொல்கிறாரு, ரட்சிப்பை பெற்ற பிறகு நம்ம எப்படி நம்ம முன்னேறணும், நம்மளுடைய ப்ரோக்ரஸ் எப்படி வருது. எத்தனை பேர் முன்னேறணும்னு விரும்புகிறீங்க? அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். ரீட், மெடிடேட், ரீட், ஸ்டடி, மெடிடேஷன். எல்லாம் சொல்லுவோம். வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும். பைபிளை வாசிக்கிறதோடு நிறுத்திடக்கூடாது. செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சங்கீதம் 91வது சங்கீதம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான், அது வாசிக்கிறது. படிக்கிறது வாசித்த காரியத்தை புரிந்து நிதானமாக பகுத்து படிக்கிறது. ஸ்டடிங் இஸ் டிஃப்ரெண்ட். ரீடிங், ஸ்டடிங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வாசிப்பது வேற, படிப்பது வேற. எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் வாசிக்கிறாங்க. இன்னைக்கு வேதம் வாசிப்போம், 63வது சங்கீதம் 1-5 வசனங்களை படிப்போம். நீ என்ன சன் நியூஸ் செய்தியாளரா? பிரியமான, அப்படி படிச்சு பிரயோஜனம் இல்லைங்க, அப்படி வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. அதில் எழுதப்பட்ட வார்த்தைகள் என்ன? ஒரு பிள்ளை புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன்னு சொல்லி வாசிச்சா அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. படிக்கணும். வேத புத்தகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதை எடுத்து கனமா இருக்குது, கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கு தலையினை கீழே வச்சு படுக்கிறதுக்கு இல்லை. அப்படியே மாறோட மாறா கட்டி பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஒரு ஜர்க்காட்டுறதுக்கு இல்லை. எழுதப்பட்ட வார்த்தையை படித்து வாசிக்கிறத விட்டுவிடாதபடி படித்து அந்த வேதத்தை இரவும் பகலும் ஒரு மனுஷன் தியானிக்க தொடங்கும் பொழுது அவன் எப்படி இருப்பான் என்றால், மழை தாட்சியான காலங்கள் இருந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாயிருப்பான். மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாக, ஞானம் உள்ளவனாக, விவேகம் உள்ளவனாக, திறமை உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக, எதிர்ப்பின் மத்தியிலே சோர்ந்து போகாதவனாய், பலன் கொண்டு எழுந்திருக்கிற ஒரு மனுஷனாய், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறுகிறான். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவனை கட்டி போட முடியாது. காரணம் என்னவென்றால், அவன் அறிந்திருக்கிறான் தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், உலகத்திற்கு காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற நிச்சயம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் படிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம்
சந்தோஷமா இருக்கீங்களா? உயர்ந்த எண்ணங்களால் நிரம்புங்கள். உங்கள் மனம் புதிதாகட்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், பாவத்திலும் அக்கிரத்திலும் மரித்திருந்த நம்மை தேவன் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீர்களோ நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசில் மீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ள அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். எல்லாம் சொல்லுவோம், மேலானவையே தேடுவேன், மேலானவைகளை நாடுவேன். திரும்ப சொல்லுங்க. அந்த ஒரு இடம் நல்ல தமிழில் வந்திருக்கு, மேலானவைகளை நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க. ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கு, and set your mind and keep them set on what is above, the higher things, not on the things that are on the earth. Set your mind. உங்கள் மனதை தேவனுடைய அறிவுக்கேற்ற ஆவிக்குரிய அறிவிலே உங்கள் மனதை அமைய பண்ணுங்கள். மேலானவைகளை தேடுங்கள்னு சொல்லியிருக்கு பாருங்க. அப்படின்னா பரலோகத்தில் பூமியில் ஒன்றும் கிடையாது, மண்ணும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. நமக்கு பரலோகத்தை தேடுங்கன்னு சொல்லலை. இந்த பூமியில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவின் வலது பாரசத்திலே உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன், ஆவிக்குரிய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்த நீங்கள் அவர் தாமே நமக்காக பலவீனப்படுத்தப்பட்ட பொழுது, அதனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? இனி பலவீனர்கள் அல்ல. வலது பாரசில் வீட்டிற்கும் மேலானவைகள் சொல்லுகிறது, நான் பலவான். கிறிஸ்துவின் வலது பாரசில் வீட்டிருக்கிற இந்த மேலான காரியம் சொல்லுகிறது, உலகம் என்னை குறித்து நான் வியாதிஸ்தன், எனக்கு சுகமில்லை என்று டாக்டர் ரிப்போர்ட் சொன்னாலும் என்னை குறித்து ஒரு மேலான ஹையர் நாலேஜ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? நான் சுகமாக போகிறது அல்ல, நான் சுகமானேன் என்ற ஒரு ஹையர் நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே ஜனங்கள் சொல்லலாம், வறுமை தரித்திரங்கள் இருக்கிறது, இந்த குடும்பம் முன்னேற முடியாது, வாழ வழி இல்லை, வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் எனக்கு கிறிஸ்து வலது பாரசத்திலே ஒரு நாலேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தாமே ஐஸ்வரியத்தில் மிகுதியாய் இருக்கிற தேவன் என் நிமித்தம் தரித்திரமாய் மாறி என்னுடைய சாபத்தை எடுத்து போடும்படி அவர் தாமே சிலுவையில் சாபமாய் மாறின பொழுது, நான் ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாய் உங்களை என்னை மாற்றியிருக்கிறார் என்ற அந்த காரியத்தை எனக்கு வலியுறுத்துகிறது. இனி நான் பலவீனன் அல்ல, பலவான். நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வரியவான். நான் பாவி அல்ல, நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். Amen. Hallelujah. Set your mind on these things. எல்லாம் சொல்லும், மனதை தேவனுடைய வார்த்தைக்கேற்ப அமைத்துக் கொள்ளணும். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சில பேருடைய மனசு இன்னும் சரியா மாறல. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவியை எப்படி எண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நம்ம மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஆமென். எனக்கு தெரிஞ்சு படிக்கும்போது எனக்கு ஒன்று நல்லா விளங்குது. லேடிஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தென் ஜென்டில்மென். பெண்கள் ஆண்களை விட ரொம்ப சாமர்த்தியமானவங்க. பெண்கள்லாம் நல்லா கையை தட்டிங்க. யூ ஆர் சோ ஸ்மார்ட்டர். ஆம்பளைங்களுக்கு கோவம் வருது, பக்கத்தில் உட்கார வச்சு இதுக்கு தான் எங்களை உட்கார வச்சிங்களா? ஒரு வீட்டை கட்டுறது யார்? வர்ச்சுவஸ் வுமன், குணசாலியான ஸ்திரீ. விலை எவ்வளோ? ரூபீஸை விட, டைமண்டை விட ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நம்ம மைண்டு செட் எப்படி ஆயிடுச்சு? அது டோர் மீதி, வாசக்காலில் போட்டிருக்காங்களே கால் மீதி, அந்த மாதிரி சில பேருடைய மைண்ட் அப்படி செட் ஆகிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மனைவின்னா அவங்க என்ன நினைப்புன்னா, சில பேர் கல்யாணம் பண்ணுறதே இதுக்கு தான். அம்மா சொல்கிறாங்க, டே எனக்கு வயசாகிடுச்சுடா,
இனிமேல் உனக்கு சாப்பாடெல்லாம் என்னால் கட்ட முடியாது, பழைய மாதிரி என்னால் முடியல, வேலை செய்ய முடியல, வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டா நல்லாயிருக்கும். அப்போ யார் அது? வீட்டு வேலையை செய்தவங்க டயர்டாயிட்டாங்க. இப்போ வரப்போகிறது யார்? மனைவி என்ற போர்வையில் வரக்கூடிய வேலைக்காரி. அப்படிதான் மைண்ட் செட் ஆயிரு. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சண்டை. If you really value things, I know you will keep it very precious. You know that it's very precious, and you will keep it very safely. You will handle with care. அதுதான் பேதுரு சொல்றாரு, உன் மனைவி பலவீன பாண்டமாக இருக்கிறபடினாலே அப்படின்னு தமிழில் வருது. இல்லை இல்லை இல்லை, பலவீன பாண்டன்னா அவங்க வந்து ரொம்ப வீக் நினச்சிக்கூடாது, அதை சொல்லலை. அவங்க ரொம்ப ப்ரெஷியஸ். அவங்கள வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு, ஏன்னா அது ரொம்ப விலையேற பெற்றது. புருஷர்கள்லாம் அமைதியாக இருக்காதீங்க, நல்லா ஆமேன்னு சொல்லும். ஒரு 10 லட்ச ரூபா பொருளை கொடுத்து நீங்கள் வந்து வயிறை அட்டிக்க வாங்கிட்டீங்க, 20 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருளை வாங்கி வந்திருக்கீங்க, ஒரு சோப்பு டப்பா. இது ரெண்டுலேயும் எதை ரொம்ப பத்திரமா ஹேண்டில் பண்ணுவீங்க? 20 ரூபா பொருள் இருந்தால் அப்படி தூக்கி வச்சுருவீங்க. 20 லட்ச ரூபா பொருள் எப்படி எடுத்து வைப்பீங்க? பீரோ, பீரோ உள்ள லாக்கர், லாக்கர் உள்ள லாக்கர். அதை எடுத்து மாட்டும் போது எப்படி மாட்டுவீங்க? You know how to do that. அதே ஒன்று, அது வேற, அது சீப்பு, அது எப்படி வேணா கட்டிடுவோம். ஆனால் ரொம்ப விலையேறப்பட்டதை தான் நீங்கள் கையில் எடுக்கும் போதே பார்த்து பார்த்து கீழே போட்டுற போகிற. they know that it's very value. மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி கையில் எடுக்கிறாங்க? போவாங்க போய். இதுதான் பாருங்க பிரச்சனை. அவள் உள்ளத்தில் ஒரு வேதனை, துக்கம், ஒரு டிப்ரெஷன் உள்ள இருக்கு. she is waiting for the time to put you down. குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ட், பிரச்சனை. உங்கள் மைண்டு மாறணும், உங்கள் மைண்ட் செட் மாறணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா புருஷர்கள் தங்கள் மனைவியை குறித்து எண்ணுகிற எண்ணங்களை குறித்து மதிப்பற்றவதாய், அது ஒரு டோர் மேட் மாதிரி, ஒரு கால் மீதி மாதிரி, வீட்டுக்கு வந்த வேலைக்காரி மாதிரி அப்படி நினைக்காம, கர்த்தர் இந்த பெண்ணை, இந்த மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இது ஞானமுள்ள ஸ்திரீ, இவளால என் வீடு கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லி வேல்யூவா நீங்க பார்த்தீங்கன்னா உங்க குடும்பம் கண்டிப்பாய் நன்றாக இருக்கும். இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட். பார்க்கும் போதெல்லாம் நிக்குது பாரு, நிக்குது பாரு, அதை திட்டுறது. நம்ம ஆடு மாடு வந்து நின்ன மாதிரி. சில மனைவிமார்கள் புருஷனை குறித்த மைண்ட் செட் தப்பு. Because they know they are smarter, they want to put always down. They want to correct them. லீடர்ஷிப் எடுக்கிறாங்க வீட்டில், உங்களுக்கு தெரியல, மூடுங்க, அங்க உட்காருங்க, அப்படியே அலண்டு போறாரு. ஏன்னா அவருக்கு புரியல என்ன பேசுறாங்க, என்ன கொடுக்குறாங்க. நேற்று செய்த என்ன ஆச்சு அவருக்கு ஞாபகமே இருக்கு அப்படின்னு. தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு 10 தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு தெரியும். உள்ள காத்துக்கிட்டே இருக்கான், வச்சுக்கிட்டே இருக்கான், மனசுல கரு 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 கருன்னு. கடைசியில் நீங்க எப்ப தப்பு பண்ணனே அடிக்கிறான் அந்த ஆள் கண்ணை எடுத்து. பிள்ளைங்க அங்கேருந்து பார்த்துட்டாங்க, ஓ ஃபயர் இஸ் கோயிங் ஆன். வீட்டில் பிரச்சனை, குடும்ப ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, குடும்பத்தில் நிம்மதியாக வாழ முடியல. உங்கள் குடும்பம் பரலோகமாக இருக்கணும்னா உங்கள் எண்ணங்கள் மாறட்டும், உங்கள் மைண்ட் செட் மாறட்டும். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்ததை விட்டுவிட்டு உலகத்தில் வாழ போகிறது ஒரு தடவை தான். ஒருத்தர் வேல்யூ பண்ணி அன்பாய் வாழ்ந்தால் உங்கள் வீடு இனி நரகமாய் அல்ல, பரலோகமாக உங்கள் குடும்பம் வாழும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கடன் தொல்லையை குறித்து உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது? அடுத்தது பார்ப்போம். ஏராளமான பில்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், இஎம்ஐ, அந்த கடை இந்த கடை எல்லா பில்லும் கையில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த பில்லை அடைக்கணும், கடனை அடைக்கணும். உடனே அந்த பில்லெல்லாம் கீழே வச்சுட்டு ஹல்லேலூயா, தோத்திரம் 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 கர்த்தாவே, தேவைகளை சந்தியன்னா வந்துருமா? நீங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ணால் வராது. உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த கடனை அடைக்கிறதுக்கான, இந்த பில்லை நான் கொடுக்கறதுக்கான ஞானத்தையும் வழியை எனக்கு கற்றுக் கொடுங்க. இதை எப்படி தீர்க்கணும், அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால்
காது உள்ளவங்க கவனிங்க. என் தேவன் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். கடனை மாத்தையா, அந்த பணம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. பணம் வந்த உடனே அந்த பணத்தை எடுத்து முதல் பாகத்தை, தசம பாகத்தை பிரித்து வச்சு சொல்லணும், இந்த பணத்தால் வாழல, நான் கர்த்தரால வாழறேன். நீங்க பணம் சம்பாதிச்சீங்க, அந்த பணம் எப்படி வந்தது? உங்க உழைப்பு. அது மட்டுமல்ல, உங்கள் பலன் அல்ல, உங்கள் சாமர்த்தியம் அல்ல. தேவன் இதை சம்பாதிக்க பலன சாமர்த்தியத்தை கொடுத்து அந்த பணம் கையில் வந்த உடனே பணம் தான் என்னுடைய ஆதாரம் சொல்லாம ஒவ்வொரு கிறிஸ்துவனும் மைண்ட் செட் மாறுது. அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சு சொல்றாங்க, இந்த பணம் என் ஆதாரம் அல்ல, கர்த்தரின் ஆதாரமானவர் என்று சொல்லி அந்த 10ல் ஒரு பாகத்தை எடுத்து வச்சு சொல்றாங்க, கர்த்தரே என் ஆதாரமானவர் சொல்லி கொடுக்கும் பொழுது கர்த்தர் அடுத்தது ஆலோசனை கொடுக்கிறாரு. மீதி 90% நீ எப்படி நடத்துறது? அல்லேலூயா சொல்லுவோமே. கண்டிப்பா ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 2% குறைஞ்சது உங்களால சேமிக்க முடியும். ஆமென். அதுக்கு ஐடியா கொடுப்பார். எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும். பணம் வரும் பொழுதெல்லாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். உங்க மைண்ட் செட் மாறணும். ஒருவேளை உங்க அப்பா நிறைய செலவு பண்ணியிருப்பாரு, பயங்கர ஊதாரியா இருந்திருக்கு, அதுக்காக நீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்க அப்பா மகா கஞ்சனா இருந்திருப்பாரு, அதனால நீங்க மகா கஞ்சனா இருக்கக்கூடாது. போடுவோம், அதுக்கும் ஆமேன்னு. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரு. நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, என் தேவன் அவர் உங்க மேல கண்ணை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா நான் சொல்றேன், an idea can change your life. ஒரே ஒரு ஐடியா என் தேவன் வந்து அந்த ஐடியா உங்க வாழ்க்கையே மாத்திரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாத்திருவீங்க. ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் மாதிரி ஒரு ஐடியா கொடுப்பாரு, இதை செய், இப்படி பண்ணு. பார்த்தீங்கன்னா கடன்லாம் பட்டு அடைச்சிடுவீங்க. காரணம் என்ன? உள்ளிருந்து வந்துச்சு. எல்லாம் சொல்ல உள்ளிருந்து வந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பழைய எண்ணங்களை நம்ம களையணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9, 10 அதை அது விளக்குறாரு, எப்படி செய்யணுன்றதை அவர் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம பார்க்கலாம். Colossians chapter 3 and verse 9 and 10. நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக. யாருக்கு ஒப்பாக? உங்களை சிருஷ்டித்தாரே அதே சாயலுக்கு ஒப்பாக மாறணும்னா தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவின்படியே நான் கவனிக்கணும். அதுதான் நான் 3ஆம் அதிகாரம் 1ல் காட்டினேன். ஹையர் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய அறிவு, கடன் தொல்லையை குறித்து, குடும்பத்தை குறித்து, சரீரத்தில் ஏற்படும் பலவீனத்தை குறித்து, போராட்டங்களை குறித்து, இந்த புத்தகத்திலே கிறிஸ்து இயேசுவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கக்கூடிய அந்த மீட்பின் நன்மைகளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்கிற பூரணமான அறிவு உள்ளவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது என்ன செய்ய சொல்றாரு? அந்த அறிவை உங்க மைண்ட்ல செட் பண்ணிடுங்க. புரிஞ்சவர் ஆமென் சொல்லுவோமே. இப்போ இதுல 24 டிகிரி வச்சிருக்கேன் இந்த ரூம்ல, இந்த ஹால்ல செட் பண்ணிட்டேன். வெளியில 40 உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே,